ஜாக்கி இது ஒரு மதுரை பேஸ்டு கோட் ஃபைட்டிங்கை மையப்படுத்தின ஒரு ஆக்ஷன் இன்டென்ஸ் ட்ராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, முஸ்லம்பட்டியை சேர்ந்த காப்ரா கார்த்திங்கிறவர் வந்து பல வருஷமா கெடா சண்டையை விட்டு இவர் கலந்துக்கிற அந்த கெடா சண்டையில இவர் கடை தான் ஜெயிக்கும். இவர் வந்துட்டார் அப்படின்னா அன்னைக்கு அவர் கடை தான் ஜெயிக்கும், அவர் தான் ஜாக்கிங்கிற பட்டை அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவர் கெடா களத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ரசிகர்கள் வந்து அந்த இதை வந்து அந்த மேட்சையே ரொம்ப ஆவலா கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, ஒரு ஐபிஎல் ஒரு கிரிக்கெட் ஃபுட்பால் பார்க்குற ரேஞ்சுக்கு மதுரைக்குள்ள வந்து இவரை வந்து பெரிய செலிபிரிட்டி மாதிரி இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த கார்த்தியோட கெடாவை வந்து ஒத்த கடையை சேர்ந்த ராமருங்கிறவரோட கெடா வந்து ஒரு மேட்சை ஜெயிச்சிருது. இவர்கிட்ட வந்து பட்டம், அந்த ஜாக்கிங்கிற பட்டம் அவருக்கு போயிருது. இத்தனை வருஷமா தனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, நம்ம ஒரு பெரிய ஆளா இருந்தோம் கெடா சண்டையில, நம்மள ஒருத்தி அடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி இந்த கார்த்திக்கும் ராமருக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. இந்த கார்த்தி வந்து இதை வந்து ஒரு ஒரு பெரிய அசிங்கமா பாக்குறாரு. யாருன்னே தெரியாதவன் வந்து நம்ம கடா ஜெயிச்சிட்டான், இத்தனை வருஷமா நம்ம எவ்வளவு ஆளா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஈகோ கிளாஸ்ல இந்த கான்ஃபிளிக்ட் தான் இந்த ஜாக்கி படமே. இந்த கார்த்தியும் இந்த ராமர் அவங்களும் சமாதானம் ஆனாங்களா ஆகலையா, இவங்க சண்டை எப்படி சமாதானம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்ஷன் இன்டென்ஸ் டிராமா தான் இந்த ஜாக்கி. படத்துல ஹீரோவாகட்டும் வில்லன் ஆகட்டும் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப ஒரு போட்டி போட்டுதான் இருக்கு. வில்லன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர புரூட்டலா, ஒரு கட்டத்துல கேவலமான வேலைகள், தான் ஜெயிக்கணும், தான் திரும்ப அந்த பட்டத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேவலமான வேலைகளை கூட பண்ணி எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாரு. ஹீரோ எப்பவுமே அசால்ட்டா அவர் வந்து அவர் கெடாவை மட்டும் நம்புறாரு, அவர் கெடா ஈஸியா ஜெயிச்சிருது. ரொம்ப அந்த நல்லவனுக்கு என்னென்ன சுபாவங்கள்லாம் இருக்குமோ, கெடா வந்து தோத்துதான் கெடாவை இது பண்ணிடக்கூடாது, கெடாவை பாதுகாக்கணும், சரி ஓகே இந்த பொண்ணை தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விட்டு கொடுத்து போற மாதிரி அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு டைரக்டர். படத்துல அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. எதுக்கு நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த படத்துல லவ் தேவையே இல்லை. இப்ப அம்மு அபிராமி கேரக்டர்னால படத்துல ஏதாவது ஒரு தூக்கி நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு லவ் ட்ராக் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்கு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் தான். மியூசிக்லாம் இந்த சீனை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. படத்தோட ஃபைட்லாம் ரொம்ப ராவா இருக்கு, ரொம்ப நேச்சரா இருக்கு பாத்துக்கங்க. அப்புறம் படத்தோட காமெடி ஸ்கோர் கொஞ்சம் கூட லேட் ஆகல. காமெடிக்குமே யோகிலாம் இருக்காப்ல, ஆனா காமெடி தான் இல்ல. படம் ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் டிராமாவா இருக்கு. படத்தோட சாங்ஸ்லாம் எந்த இடத்துலயுமே பெருசா கனெக்ட் ஆகல. 2 ஐட்டம் சாங் வேற இருக்கு. அந்த ஐட்டம் சாங் கொஞ்சம் கூட ஐட்டம் சாங்குக்கான மதிப்பே போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த படம் ஃபீல் பண்ண வைக்குது. படம் எமோஷனல் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயம் அவைலபிளா இருக்கும், பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.